இதே விவசாயிகளுக்கு இன்னைக்கு அவர் குருநானக் தினத்தில் இதை அறிவித்திருக்கிறார். நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் டேட்டா. இதை பார்க்கலாம். அதை ஏன் அறிவிப்பை பண்ணுறீங்க? இந்த விவசாய சட்டமே எப்படி வந்துச்சு? ஒரு ஆர்டினன்ஸ், அவசர சட்டத்து மூலமாக வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அவசர சட்டம் போடுங்க. உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டதன் காரணமாகத்தானே அந்த விவசாயிகள் நாங்கள் போராட்டத்திலிருந்து பின்வாங்க போவது இல்லை, எங்கே இதை பாராளுமன்றத்தில் வச்சு சட்டமாக்குங்க, சட்டமாக்கிய பிறகு நாங்கள் பேசி முடிவு செய்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த அரசு எப்படி செயல்பட்டு இருக்கிறது என்பதை 7 நாட்களாக பார்க்கிறது. நீங்கள் ஒரு குருநானக் தினத்தை தேர்ந்தெடுத்து குருநானக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்திவிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கனாலும் அவர்கள் தங்களின் சகோதரர்கள் 700 பேரை பறி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு கருப்பு கொடி பிடிச்சிட்டு சும்மா இந்த பக்கம் ரோட்டில் நடந்து போகிறாங்க. 2 பக்கமும் வயல் இருக்குது. ஒரு ரோட்டில் 10 பேர் கூட்டமாக நடந்து போகிறாங்க. அவன் மேலே ஜீப்பை விட்டு ஏற்றுறீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வயலன்ஸு, ஒரு சச்சரவு நடக்குது, கல்ல கொண்டு எரிஞ்சாங்க, லத்தி சார்ஜ், அதில் காயம் ஏற்படுது, இயல்பு